கூப்பிடுவாங்க. அம்மா உள்ள அவங்க உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீ கரெக்டா ஆன்சர் பண்ணணும்னா அப்ப எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கேட்க சொல்லுப்பா. அது எப்படி அவங்க கேட்பாங்க? இப்போ எல்கேஜில நீ என்ன கத்துக்கிட்டியோ அது சம்பந்தமா தான் அவங்ககிட்ட அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. உள்ள என்ன கொஸ்டின் கேக்குறப்போ நீங்க என் பக்கத்துல தானே இருப்பீங்க, எனக்கு சொல்லி தருவீங்களா? பிரின்சிபல் முன்னாடியே சீட்டிங்க. இதுல என்ன வேற கூட்டு சேர்க்கிற நீ கூட்டு எனக்கு ஆன்சர் தெரியலன்னா நான் என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல, எப்படியும் அவங்க ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்கு நீ நல்லா யோசிச்சு ஒரு ஆன்சரை கொடு, அவ்வளவுதான். அப்படி ஒருவேளை ஆன்சர் தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனஸ்டா தெரியலன்னு சொல்லிடு. அதை விட்டுட்டு நோ சீட்டிங். ஓகே ஓகேப்பா. எனக்கு விஜய்னு யாராவது தெரியுமா? இல்ல என் லைஃப்ல விஜய்னு யாராவது இருந்தாங்களா? ஏன் எப்படி கேக்குற? இல்ல எப்போ எங்க அந்த பேரை கேட்டாலும் எனக்குள்ள ஒரு மாதிரி ஆகுதுமா. இதோ இப்போ வந்தவர் கூட விஜய் விஜய்னு சொல்லி பேசுறப்போ எனக்கு எதோ ஞாபகம் வர மாதிரியே இருக்கு. ஆனா அது என்னன்னு தான். விஜய் வந்து காவேரி பாப்பாவை அட்மிஷனுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து உள்ள எந்த ஆன்சருமே வந்து மேம் கேட்கல. ஏன் அப்படின்னா அவங்க நார்மலாக கேட்குற கொஷினுக்கே அவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணனால ரொம்ப ப்ரில்லியன்ட்டு தான் இவங்க, கிண்டர் கார்டனுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் கொடுத்துட்றாங்க. இந்த சைடு காவேரி பார்த்திங்கன்னா காவேரி வீட்டில் வந்து லக்கேஜ் ஏற்றுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் பேசிகிட்டு இருக்காரு விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த விஜய்னு பேரை கேட்டோடனே காவேரிக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி தோணுது. ஸோ அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது எனக்கு விஜய்ன்ற பேரில் ஏதாவது யாரையாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல சாரதா வந்து ரொம்பவே ஷாக் ஆகி அது இதையும் சொல்லி எதோ சமாளிக்கிறாங்க. ஸோ எப்போ ஞாபகம் வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். காவேரி பாப்பா வந்துட்டாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.